வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 23/2/2026 முதல் 1/3/2026 வரை 538வது வாரம், மாசி மாதம் 11 மாசி 17. அற்புதமான காலகட்டம். ஒவ்வொரு வாரத்திற்கும் நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு மிக மிக நன்றிகள். பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷமும் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும். வேந்தர் டிவி ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், துணைவியார் ரவி அண்ணன் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள், ஸ்பான்சர்கள் என்று இந்த நிகழ்ச்சிக்காக ஒருங்கிணைந்து உதவக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. குறிப்பாக நேயர்களுக்கு எப்பொழுதும் நன்றிகள் பல. நீங்கள் இல்லையேல் இந்த நிகழ்ச்சி கிடையாது. நாங்கள் வாரம் சொன்னாலும் அதை இவ்வளோ வெற்றிகரமாக லட்சக்கணக்கான தொடர்ச்சியாக வியூவர்ஸை கொண்டு எந்த ஊரில் பார்த்தாலும் இந்த வேந்தர் டிவி நிகழ்ச்சி வாரம் சந்தோஷமாக இருக்கிறது, நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல செய்திகள் வருகிறது, சொல்லுகின்றது நடக்கிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றது தான் எங்களுக்கு பெரும் வெற்றி. இந்த வாரம் கோயில் தான், முருகர் தான். முருகருடைய குடும்பம், ஐஸ்வர்யம், மன அழுத்தம், தைரியம், அஷ்டலட்சுமி கடாட்சம், தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே தரக்கூடிய அமைப்பு. இது அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில், திருத்தணி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அற்புதமான அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடு. முருகர் என்றாலே ஒரு பரவசம். திருத்தணி முருகர் காலங்காலமாக ஆந்திர மக்களுக்கும் சேர்த்து அவர்தான் குலதெய்வம் போல். எப்படி பழனி முருகர் கேரள மக்களுக்கு இருக்கிறாரோ, திருத்தணியை சுற்றியுள்ள திருப்பதி, சித்தூர் என்று எல்லா ஊர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆந்திர மக்களுக்கும் முருகர் தான் பாதுகாவலர். அப்பேற்பட்ட மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் சண்முகர், அம்மன் வள்ளி தெய்வானை, தீர்த்தம் இந்திர தீர்த்தம், சரவண பொய்கை, புராண பெயர் சிறுதணி. சிறுதணி தான் திருத்தணி ஆகிவிட்டது. அருணகிரிநாதர், நக்கீரர், ராமலிங்க அடிகளார் இத்தல முருகனை குறித்து பாடியுள்ளார். மாசி பெருந்திருவிழா 10 நாட்கள், சித்திரை திருவிழா 10 நாட்கள், ஆடி கிருத்திகை, இப்படியாக வருடம் முழுவதும் பல விசேஷ நாட்களை லட்சக்கணக்கான பக்தர்கள், சொல்ல முடியாத அளவு கூட்டம் வழிபடுகின்றனர். வருடத்தின் தினங்களை குறிக்கும் விதமாக 365 படிகளுடன் அமைந்த கோயில் இது. காரில் போகிறவர்கள் எல்லாம் போகலாம், எல்லாரும் முடிந்தவர்கள் ஏறலாம். முடியாதவர்களுக்கு கார் மலை வரைக்கும் போகும், தெய்வ சன்னிதானத்துக்கு வரைக்கும் போகும். 365 படிகளையும் கடந்து செல்லக்கூடியவர்களும் அவர்களுக்கு உண்டான ஒரு வருடத்தின் படிகள் என்பது கணக்கு. 1,00,000 ருத்ராட்சங்களை கொண்ட ருத்ராட்ச மண்டபத்தில் உற்சவர் சண்முகர் அற்புதமாக காட்சி தரக்கூடிய இடம். அறுபடை வீடுகளில் இது 5ஆம் படை என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தனை விசேஷத்தையும் கொடுப்பார். நிறைய திருத்தணி முருகர் குலதெய்வமாக நிறைய பேர் வீட்டுகளில் காணப்படுகிறது. திருத்தணி முருகருக்கு முதல் முடி காணிக்கை வரைக்கும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்களாக எனக்கு தெரிந்து அந்த முருகருடைய, திருத்தணி முருகருக்கும் மக்களுக்கும் பெரும் தொடர்புகள்லாம் உண்டு. திருச்செந்தூரில் சூரியனை வதம் செய்த முருகப்பெருமான் கோபத்தை தணிக்கு வந்த
அமர்ந்த இடம் இது. அதாவது கோபமே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வர்றது, டிப்ரெஷன் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வருவது, மன அழுத்தம் போகிறவங்க நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வருவது, கோபத்தினால பல சங்கடங்களை அனுபவித்த குடும்பங்கள் இந்த கோயிலுக்கு வருவது, ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் இந்த கோயிலுக்கு வருவது, இதெல்லாம் இதனுடைய அர்த்தம். முருகருக்கே கோபத்தை தணித்த இடமா புரிஞ்சுக்கணும். தெய்வேந்திரன் ஐராவதம் என்னும் யானையை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த ஸ்தலம். இவ்வாலயத்தில் மூலவருக்கு முன்பாக மயிலுக்கு பதில் யானை உள்ளது. முருகன் வலக்கையில் வஜ்ரவேலுடன் இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்தியாக காட்சி தருகிறார். முருகன் கோபம் தணிந்து காட்சி தருவதால் இவ்வாலயத்தில் சூரசம்மாரம் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். சூரசம்மாரம் ஏன் கிடையாது? கோபம் வந்தால் தானே சூரசம்மாரம். கோபம் கிடையாத இடம். வள்ளி மலையிலிருந்து வள்ளியை சிறையெடுத்து வந்த திருமணம் செய்து கொண்ட தலம். எத்தலத்திலும் காண முடியாத ஆபத் சகாய விநாயகர். கடைசியாக தான் வணங்குவது வேண்டுதலை நிறைவேற்றுமா. முதல்ல எல்லாமே விநாயகரை கும்பிட்டுட்டு தானே போவோம். இங்கே மட்டும் கடைசியாக வணங்குவது தான். முருகர்கிட்ட எல்லா வேண்டுதல் செய்தாலும் கடைசியாக நம்ம தலைவனை வந்து பார்த்தா தான் வரம் கொடுப்பார். ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர் பேர் ஆபத் சகாய விநாயகர். விஷ்ணு துர்கை தனி சந்நிதியில் காட்சிக்கு புரியக்கூடிய அற்புதமான காலகட்டம். இத்தல முருகப்பெருமான் மிகவும் அருள் வாய்ந்தவர். திருமண வரம், புத்திர சந்தான வரம், குடும்ப ஐஸ்வர்யம், மன அழுத்தம் தீர்வது, தேகாரோக்கிய குறைபாடு தீர்வது, தீர்க்காயுளை பெறுவது, அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டால் இந்த முருகனை வழிபட்டு சென்றால் அது குறைவது, எதை பார்த்தாலும் பயம் பயம் என்று கமலஹாசன் ஒரு படத்தில் நடித்திருப்பார். அதுபோல் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்களெல்லாம் கூட்டி கொண்டு வந்து வேண்டி தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இவ் ஆலயத்திற்கு வந்து சரணாகதி அடைகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முருகன் அபயம் கொடுத்து வாழ்க்கையை மாற்றி கொடுக்கிறார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பாடத்திட்டத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மனதளவில் படித்துவிட்டும் படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாது இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் இவ்வாலயத்தில் வந்து பெரிய பெரிய உயர்ந்த பதவிகளில் இருப்பதெல்லாம் அந்த கோயிலுடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கும் பக்தமார்களுக்கும் நிறைய இடத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைய சிறிய யூடியூபில் ரீல்ஸில் இந்த முருகரை பற்றி நிறைய பேர் பேசுகின்ற சமயத்திலெல்லாம் மெய்மறந்து பேசுவதை கண்டிருப்பீர்கள். நம்மளை மெய்மறுக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் திருத்தணி முருகர் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெற வேண்டும், எல்லா விதமான சங்கடங்களும் தீர வேண்டுமென்றால் திருத்தணி முருகர் 5ஆம் படை வீடு முருகனை தரிசிப்பது எல்லா விதத்திலும் நன்மை. குறிப்பாக கோபம் தானே பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் என்ன ரெமெடினே தெரியாது, எதுக்குன்னே தெரியாது. வீட்டில் வெளியில் வந்தால் நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே போனால் கோபமாகவே இருப்பாங்க. எல்லாரையும் உதைக்கிறது, அடிக்கிறது, டிவியை உடைக்கிறது, பாத்திரத்தை உடைக்கிறது, தூக்கி போட்டு அடிக்கிறது, இவங்களே அடிச்சுக்கிறது, நேராக போய் செவுத்தில் அடிச்சுக்கிறது, கதவுல அடிச்சுக்கிறதெல்லாம் இருப்பாங்க. இவங்களெல்லாம் சந்தோஷமாக போய் சாதாரண நாட்களில், விசேஷ நாட்கள்லாம் உள்ளே போக முடியாது, சாதாரண நாட்களில் முருகனை போய் தரிசனம் செய்து பொறுமையாக இருந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தையோ கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்துங்களையோ கலந்து கொண்டு மைமறந்து இவரிடத்தில் அபயம் கொடுக்கக்கூடிய முருகா, உன்னிடத்தில் வந்திருக்கேன். முருகனுக்கு எப்படி உனக்கே எப்படி கோபம் போச்சோ அதுபோல் இந்த கோபம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இந்த போல் குழந்தைங்களெல்லாம் திடீரென்று இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய ஹைப்பர் என்று
வாத்தியார்கள் சொல்லி பெற்றோர்களெல்லாம் கதிகலங்க வைப்பார்கள். அதுபோல் குழந்தைகளெல்லாம் இவ்வாலயத்துக்கு வருவது சிறப்பும் பெருமையும், விரைவிலே நல்லது வருவதும், கல்யாணமான தம்பதியினர் கூட குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு வாட்டி இந்த 5ஆம் படை ஒரு டூர் மாதிரி, எந்த ஊரில் இருந்தாலும் திருத்தணி முருகருக்கு வந்து அப்படியே கீழ் திருப்பதி எல்லாம் போயிட்டு மேல் திருப்பதி போயிட்டு, மேல் திருப்பதியில் டிக்கெட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, திருத்தணியில் பக்கத்தில் பார்த்து அந்த திருத்தணியை கேட்டிங்கன்னா அங்கே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான இடம் இருக்கும். திருத்தணியிலேருந்து எதிரிலே கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர்னு இருப்பார். அந்த நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர் ரொம்ப பிரசித்தி பெற்ற, அவர் வரலாறுலாம் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். அந்த நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயரையும் பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கி பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறுங்க. திருப்பதிக்கு மட்டும் போகிறது மாதிரி திருத்தணி முருகரை பார்க்குறச்ச வீரமங்கல ஆஞ்சநேயரையும் பாருங்கள். அங்கேருந்து பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர் தான், நல்லா எதிரிலே தான் வரும் ரோடு. ஸோ யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கிடைக்கும். குறிப்பாக பணம் காசெல்லாம் இருந்தாலும் மன அழுத்தம், கோபம், பதட்டம், ஆவேசம், ஒரே சிக்கல், எது வாழ்கிறதுன்னு தெரியாமல் சூசைட் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸ் என்று இருக்கும் இல்லையா, இதெல்லாம் மாறக்கூடிய இடம்தான் இந்த திருத்தணியுடைய 5ஆம் படை வீடு என்று சொல்லக்கூடிய திருத்தணி முருகர் சுப்பிரமணியர் சுவாமியுடைய திருக்கோயில் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க. மேலும் இந்த வாரம், அதாவது இந்த வாரம் முடிகின்ற சமயத்தில் அடுத்ததாக வரக்கூடிய நாள் 2ஆம் தேதி 2/3/2026 மாசி 18 திங்கட்கிழமை மாலையிலிருந்து பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. ஆனால் அன்றைக்கி என்ன விசேஷம் தெரியுமா? மாசி மகம் பௌர்ணமி திதி. அதனால் நேராக இதுக்கு மட்டும் ஓடாதீங்க. எதுக்கு? நேராக பௌர்ணமின்னா அண்ணாமலையாரை தான் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. முருகருடைய திருப்பரங்குன்றத்தில் விசேஷமாக இந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து, சங்கங்கள்லாம் சேர்ந்து அற்புதமான கிரிவலத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆண்டாள் பேரவை சார்பாக பெரிய அளவுக்கு, அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் ஒரு படையிலிருந்து, முதல் படையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி கிரிவலம் அடுத்த 1 வருடம் 2 வருடத்தில் எல்லா அறுபடை முருகன் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மலேசியா முருகனிலிருந்து, சிட்னி முருகனிலிருந்து, அமெரிக்கா முருகனிலிருந்து பௌர்ணமி என்றாலே முருகனுக்கு ஒரு கிரிவலம் வர வேண்டும் என்பது தான் இதனுடைய நோக்கம். கடவுளுடைய அனுகூலங்கள், முருகரை கோயிலில் சென்று தரிசனம் செய்வதை விட முருகர் இருக்கக்கூடிய இடத்தை, முருகர் மலையை சுற்றி வந்து தரிசனம் செய்வது, அந்த முருகருடைய கிரிவல பாதையை புதுப்பிப்பது, எல்லா இடத்துலையும் பக்தர்கள் கால் மிதிக்க அந்த இடத்திற்கு உண்டான பலங்கள் கூடுவதற்கு, அதே போல் அந்த பகுதி வாழக்கூடிய வியாபாரிகள், அந்த மக்கள், அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் எல்லா விதமான வசதிகளும் பெருகுவதற்கு தான் இந்த ஏற்பாடு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் பக்தி வருகிறதோ அந்த இடம் செழிக்கும், அங்கே மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். அதில் வந்து ஏதோ இந்து மக்களுக்கு மட்டும் நன்மை நடக்காதீர்கள். அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம் சமுதாய மக்களும் தான் பெரும் வெற்றிகளையும். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே திருவண்ணாமலை வந்தால் திருவண்ணாமலை சுற்றியே எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிறதோ அதுபோல தான் எல்லா இடத்துலையும் முருகனுடைய அறுபடை வீடும் டெவலப் ஆக வேண்டும். அதற்கு கிரிவலம் என்பது மிக மிக முக்கியம். அந்த கிரிவலம் தான் ஆண்டாள் பேரவை சார்பாக பெரிய அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு வந்து ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் இதை முன்னெடுப்பு செய்து பெரும் பக்தர்களை கூட்டுவதற்கும், ஆன்மீகத்தின் திருப்பரங்குன்றத்திற்கு முருகனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்
பக்தர்களாலே வரக்கூடிய காலகட்டத்திலும் முருகனுக்கு எந்த கோயில்களில் இதுபோல் எந்த விதமான தப்பான விஷயங்கள்லாம் நடக்காமல் கிரிவலத்தின் மூலியமாக ஒற்றுமைகளை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டக்கூடிய அற்புதமான கிரிவலம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வருகிறது. அந்த பகுதியை சார்ந்த பக்தர்கள் இல்லாமல் எல்லா ஊர்களிலும் இருக்க பக்தர்கள் மார்ச் 2ஆம் தேதி திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் பயபக்தியுடன் அரோகரா என்றும், கணபதிக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, சிவனுக்கு அரோகரா, அம்பாளுக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டு முருகனை வலம் வந்து எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க முருகருடைய புகழ். எப்பொழுதும் முருகர் நாமத்தை சொல்லிக்கொண்டு வாழ்வியை மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அதுபோல் வர முடியாதவர்கள் உங்கள் கோயில் பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எந்த முருகர் கோயிலிலும் அந்த முருகரை சுற்றி ஒரு கிரிவல பாதையை நீங்களே ஏற்படுத்தி அந்தந்த ஊர்களிலும் இருக்கக்கூடிய முருகனை பற்றி வெளி உலகத்துக்கு தெரிவிப்பதற்கு முயற்சி செய்வது வரக்கூடிய காலகட்டத்தில் முருக பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பெரும் சந்தோஷத்தை, எத்தனை கோயில் முருகர் கோயில் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதையும் தெரிவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஏற்பாடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்.